வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான அரசியல் திமுகவில் 110 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு 110 மாவட்டம். தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிறதே 38 மாவட்டம் தான். இங்கே ஆட்சியிலையும் இருந்திருக்காங்க. ஒரு கலெக்டர் வச்சு மேனேஜும் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம். அப்புறம் என்னப்பா 110 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க, 38 தானே மாவட்டம் அப்படின்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம்ங்கிறாங்க. அப்போ அது மாவட்டம்னு சொல்லக்கூடாதுப்பா, ஏதோ 2 தொகுதிக்கு ஒரு செயலாளர்னு சொல்லணும். மாவட்டம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டத்துக்கு செயலாளர். மாவட்டமே இல்லையே, அப்புறம் எங்கள் மாவட்ட செயலாளர் அப்படி பேர் வச்சுக்கிறதா? என்னென்னா அதில் ஒரு சூசமம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. திமுக ஒன்று சொன்னால் அதில் ஒரு இது இருக்கும், விஷயம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 70 வயசுக்கு மேலே இருந்தவனெல்லாம் தூக்குனேன் நாங்கள். ஞாபகம் இருக்கா? அதுலேயும் ஒரு சூசம் இருக்குது. என்னென்னா, இந்த மாவட்ட செயலாளர் 110 பேர் அப்பாயின்ட் பண்ணுறாங்களே, ஒவ்வொருத்தன்ட்டையும் 2 கோடி 3 கோடி கொடுத்தா தான் அந்த போஸ்ட். ஏன்னா அந்த போஸ்ட்டை வச்சு தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். நான் திமுக மாவட்ட செயலாளர்மா, கார்லேயும் இதுலேயும் பறப்பான், மண்ணை அள்ளுவான், மலையை போய் குடைவான். கேட்டால் திமுக மாவட்ட செயலாளர்டாம்மா. அதனால் ஸ்டாலின் என்ன பண்ணிடுறாரு, ஏப்பா அதெல்லாம் சும்மா கொடுக்க முடியுமா? நீ மண்ணல்லுவ, மலையை குடைவ, அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்ப. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விட்டோம், இனிமேல்லாம் எப்படி? இப்போ வருமானம் இல்லையே உங்களுக்கு. இவங்க இருந்தாங்கன்னா, ஆட்சியில் இருந்தால் செந்தில் பாலாஜி கொண்டாந்து கொடுப்பாரு, சேர்பாபு கொண்டாந்து கொடுப்பாரு, அன்பில் மகேஷ் அப்படியே ரொம்ப அண்ணா அண்ணா என் தம்பி மாதிரி அப்பா அப்பா அப்படின்ட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரு பைசா கொடுக்குறார். அது மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்களே. ஏவாவேல் வந்து கொடுப்பாரு. எல்லாம் வந்து பங்கு கொடுத்தவங்க தானே. இப்போ பங்கு நின்று போச்சு. அதனால் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மாவட்ட செயலாளர். 38 செயலாளர்னு விற்றீங்கன்னா 38 கோடி இல்லை 76 கோடி தான் கிடைக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் 1 கோடி கொடுக்கணும் மினிமம். அதனால் 110 ஆக்கிட்டால் 200 கோடி 300 கோடியில் கிடைக்குமே. 400 கோடி வரை எப்படி 2-3 கோடிக்கு விற்பாங்க. அதை விற்பதற்காகத்தான் மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை அதிகமாக்குறான். ஏன்டா அந்த ஏற்கனவே இந்த மாவட்ட செயலாளருக்கு 70 வயசுன்னு வச்சான்னா 70 வயசு இருக்கிறவன் பணம் கொடுக்க மாட்டான். ஏவாவேல் போய் பணம் கொடுப்பாரா? அதனால 70. கேஎன்ஆர் பணம் கொடுப்பாரா? அதனால 70. இந்த ஏவாவும் 70 வயசுக்கு மேலே பணம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம விற்றுடலாம் மாவட்ட செயலாளரை. 38 130 ஆக்கு, 110 ஆக்கு, ஒன்று நீ 2 கோடி 3 கோடிக்கு விற்றுரு. அதாவது இவங்க இப்போ இதே தான் பொழப்பு. பணம் வந்து எங்கேருந்து வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கணக்கு போடுவான். சரி, இதை கட்சி இதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே எலெக்ஷன் கமிஷனில் இவங்க என்ன ரூல் தெரியுமா? எலெக்ஷன் கமிஷனில் ஒவ்வொருத்தரையும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கணும். இவன் 2 கோடி 3 கோடி வாங்குறாங்கிறது இதில் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணிங்கன்னா எதிர்கட்சியில் சரியான இல்லையே. ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணால் ஒன்றது, இதுவே ரத்தாயிரும். ஜனநாயக முறைப்படி நீ அப்பாயிண்ட்டே பண்ணக்கூடாது. ஸ்டாலின் குணங்களுக்கு என்ன அதிகாரம் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு? அதனால் 110 மாவட்டமாக்குவீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு 3 கோடி 2 கோடின்னு வச்சு இது பண்ணுவீங்க. எலெக்ஷன் வச்சு எலெக்ஷன் நடத்தி தான் தேர்ந்தெடுக்கணும். எலெக்ஷன் நடத்தலை அப்படின்னீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்க உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனில் புகார் கொடுப்பாங்க. நீங்கள் அப்பாயின்ட் பண்ண முடியாது. 110 மாவட்ட செயலாளர் அப்பாயின்ட் பண்ணி பாருங்கள். அப்படி போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறேன்னு வைங்க. இவன் 3 கோடியை வாங்கிடுவான், பேருக்கு ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸில் போடுவான். எலெக்ஷன் நடக்குதும்மா, அங்கே வந்து நாமினேஷன் கொடுக்க வந்தால் ஒரு ஆள் தான் கொடுக்கணும். 3 கோடி கொடுத்தவர், மற்றவன்லாம் அடித்து வளர்த்திடுவான். தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றவான். இதுக்கும் உள்ளே வச்சுருக்காங்க. அதனால் 110 மாவட்டங்கள்னு இவங்க திமுக பிரித்தது மிகப்பெரிய சூழ்ச்சி. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பதவிக்கும் 2-3 கோடிகள் வாங்குவது தான் அவர்களது இலக்கு. அதே மாதிரி 70 வயசு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணது. புதியவர்கள் வந்து அவங்கள்ட்ட பணம் தாராளமாக வாங்கலாம். பழையவர்கள் இருந்தாலும் அவங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்கங்கிறது அவங்களுடைய கணக்கு. அதனால் 110 மாவட்டம்ங்கும்போது புரிஞ்சுக்கங்க, அதில் இவ்வளோ பெரிய சூட்சுமம் இருக்கிறது. எல்லா அரசியல்வாதியும் இப்படி தான். நீ பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் ஆரம்பிச்சிடுவான். 110 மாவட்டம் எங்கள் கட்சியிலையும்பாங்க. இதுதான் அதுக்கு. அதில் வேடிக்கை என்னென்னா, அந்த 2-3 கோடி கொடுத்து வரான்ல, அவனை 1 வருஷம் விடுவாங்க. அதுக்கிடையில் இன்னொருத்த 3 கோடி கொடுத்தா இவனை தூக்கிட்டு அவனை போட்டிடுவாங்க. இதுதான் அது வழக்கம். இது சசிகலா இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போதே நடந்தது. அதிமுகவில் சசிகலா பண்ணாங்க அதை. இதை ஸ்டாலினே பண்ணுறாரு. அது ஜெயலலிதாவுக்கு தெரியாது மாவட்ட செயலாளர் இவங்க அப்படி மாற்றுனாங்கன்னு. ஆனால் தற்போது நடக்கும் விஷயத்தை
தற்போது பால் கொள்ளை ஒரே நேரத்தில், அதுதான் கேவலமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முதல் கருத்து. அடுத்த கருத்து, நம்ம ஒரு டிஷர்ட்டு சட்டசபையில் என்ன போய் பேசுது, எனது அரசியல் ஆசான் திருமாவளவன். நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். சிரிப்பாக வரலையா? எவ்வளோ பெரிய கட்சி, இவர் தான் வாரிசான், வருங்கால வாரிசான். வெக்கமாக இல்லையா திருமாவளவன் போய் தலைவர்னு சொன்னால் பிறகு அரசியல் ஆசானா? ஏன்னா அதில் வரேன், இதுக்கெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்கங்கிறதுக்கு வரேன். அதாவது இந்த திராவிட இயக்கம் 49க்கு முன்னாடி எல்லா பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போ இந்த இப்போ ஈவேரா என்ன பண்ணார், வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணார், 73 வயசாச்சு. அவர் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணார். இந்த கூட்டம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், சொத்தை பூரா பெரியார் ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருந்தாங்க, ஈவேரா ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற சொத்தை பூரா இவங்க கொள்ளையடிச்சிடுவான்னு அவர் என்ன பண்ணார், ஜிடி நாயுடுவை வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணார். உங்களுக்கு வாரிசு இல்லை, உங்கள் சிஷ்யங்கள்லாம் மோசமான பயலுங்க, எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு ஒன்று. அப்படியா, நீயே ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி வளர்ப்பு பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டார். பண்ணி அதை தான் நீ வாரிசுன்ட்டார். அது ஜிடி நாயுடு தான் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணது. கல்யாணம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு 26 வயசு, இவருக்கு 73 வயசு. அப்போ நம்ம கொள்ளை அடிக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா ஈவேரான்ட்டு. அது அண்ணா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கட்சியை விட்டு விலகுகிறோம், ஒரு வளர்ப்பு பொண்ணை திருமணம் பண்ணலாமா அப்படின்னாங்க. 73 வயசில் திருமணம் பண்ணலாமா நாங்கள் அப்படின்னு சொன்ன கருணாநிதியெல்லாம் 3வது மணி வச்சுக்கிட்டாரு. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார். இவங்களுக்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் இருக்கா? திராவிட இயக்கக்காரனாலே உறவு தெரியாதவன், அவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேச முடியும்? உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு அது ஒரு பெரிய வேடிக்கை. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. பொதுச் செயலாளர் அப்படின்னா அண்ணாதுரையானார். தலைவரை வேக்கண்ட்டாக விட்டார். வேணாம் தலைவர் எனக்கு வேணாம். ஏன்னா அந்த தலைமை பதவிக்கு ஈவேரா வருவார், ஈவேராவுக்காக அதை காலியாக வச்சுருக்கோன்னாங்க. அதனால தான் இந்த திமுகவில் பொதுச் செயலாளர்னு ஆரம்பித்தான். இது பொதுச் செயலாளர்னு ஆரம்பித்ததுன்னு என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு எம்ஜிஆர் வர்றவொன்னே திமுகலேருந்து வந்ததுனால அவரும் பொதுச் செயலாளர் ஆனார். சரி, அவங்க தான்ப்பா திராவிட இயக்கம். இன்றைக்கி வர விஜய் வர எல்லாருமே பொதுச் செயலாளர்னு இதில் விஜயகாந்திலேருந்து இன்றைக்கி வர விஜய் வர அத்தனை பேரும் பொதுச் செயலாளர் தான், தலைவரே இல்லை. தேசிய கட்சியில் தான் தலைவர் இருக்கும். ஆக அப்படி பொதுச் செயலாளர்னு எல்லாருமே பொதுச் செயலாளர் வச்சுட்டாங்க. அப்போவே என்னாச்சு, ஈவேரா அவங்க வரட்டி விட்டார். அப்போ இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்னுடைய கொள்கை தலைவன் ஆசான் ஈவேரா தான்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அண்ணாதுரை செத்து போனார். கருணாநிதி என்னுடைய ஆசான் அண்ணாதுரையினார். எல்லார்ட்டையுமே அண்ணாதுரை தான் எங்கள் ஆசான், பெரியார் தான், அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி போனோடனே ஸ்டாலின் எனது தந்தையே எனது ஆசான்னார். சரி, ஏதாச்சும் ஒத்துக்கலாம், அப்பா தான் ஆசான்கிறாருன்னு. ஆனால் இந்த டிஷர்ட் வந்துக்கிட்டு திருமாவளவன் தான் என்னுடைய அரசியல் ஆசான்னு சொல்கிறானே, இது என்ன சொல்கிறது? எந்த ஜென்மையா நீங்கள்? ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு திராவிட இயக்கத்தில் அரசியல் ஆசான் கிடைக்கவில்லையா? அரசியல் ஆசானியா இங்கே தேடுறீங்க? ஏன்னா 2 எம்எல்ஏ இருக்கான், கூட்டணி சேர்றதுக்கு எல்லா கட்சியும் போயிட்டான், கூட்டணி சேரவே ஆள் இல்லை. திருமாவளவன் எப்படி ஐஸ் வச்சோம்னா அரசியல் ஆசான் அப்படி இப்படின்னா அங்கேருந்து இங்கே வந்து கூட்டணியில் சேருவாருங்கிற ஒரு நப்பாசை. ரெண்டாவது, இந்த 2 எம்எல்ஏ எப்படியாச்சும் கொண்டாந்து விஜய் ஆட்சியை கவுக்கணுங்கிற ஒரு நப்பாசை. இந்த 2 நப்பாசையில் தான் இவர் என்னுடைய வழி அரசியல் ஆசான் அப்படிங்கிறாரு சட்டசபையில். சரி, அரசியல் ஆசான்னா ஒன்று பண்ணுங்கள். உங்கள் அரசியல் ஆசான் அதனுடைய தொண்டர்கள்ட்டெல்லாம் ஒரு ஆளுக்கு 10 எஃப்ஐஆர் வச்சுக்கோங்க என்னாரு. நீங்கள் சொல்லுங்களேன், திமுக தொண்டர்கள்ட்டெல்லாம் என்னுடைய அரசியல் ஆசானின் காட்டிய வழிப்படி ஒரு இதுக்கு இப்போ ஒவ்வொரு திமுக தொண்டரும் 10 எஃப்ஐஆர் வாங்கணும்னு சொல்ல வேண்டியதானே? உங்கள் அரசியல் ஆசான் என்ன சொன்னார்? கவுண்டத்தை வெட்டு கவுண்டச்சியை கெட்டுனார, தேவனை வெட்டு தேவச்சி இப்போ கெட்டுனார, ஒரு இடம் முழக்கம் விட்டார உங்கள் அரசியல் ஆசான். டிஷர்ட்டும் அதே முழக்கம்னுங்க, உங்கள் அரசியல் ஆசான் வழியே தானே வர்றீங்க, அது மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் டிஷர்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். டிஷர்ட்டுங்கிறது மோசமான வார்த்தை இல்லை.
பாலிடாவில் விட இது கொஞ்சம் இதானது. பட் பேசும்போது எரிச்சலாக இருக்குது. இப்படியா கொள்கையை விட்டு கொடுப்பீங்க? திராவிட இயக்கத்திலேருந்து வரீங்க, மூச்சுக்கு மூச்சு ஈவர் அப்பலியார், அண்ணா, கருணாநிதிங்கிறீங்க. அவர் ஸ்டாலின்னு சொல்லிவிட்டீங்க. ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதோடு சேர்ந்து சொல்லுவார், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். அப்போ முத்துவேல் கூட உங்களுக்கு ஆசான் இல்லை. சரி, அவர் தான் கோயிலில் இருந்தார். அண்ணா ஸ்டாலின் கூட ஆசான் இல்லை. அப்புறம் இவர் தான் ஆசானா? தமிழ்நாட்டு மக்கள் பாருங்கள் இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக போயிட்டாங்கன்னு. கேவலம் கீழ்த்தரங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா, நேரத்துக்கு நேரம் பேச்சை மாற்றுவதிலே இவர்கள் கெட்டிக்காரர்கள். திருமாவளவனெல்லாம் 2 சீட்டு ஜெயிக்கிறாரு. அவர் போய் அரசியல் ஆசான்னா என்ன அர்த்தம்? அப்படிங்கிறது. அவர் 30 கோடி 20 கோடின்னு வாங்கிட்டு கூட்டணி செய்கிறாரு. அவர் போய் அரசியல் ஆசான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நல்ல பெரிய தலைவர்கள், பெரிய சாதனை செய்தவர்களை ஆசானாக ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இவர் தான் ஆசானை வைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. இன்னொருத்தர் சவால் பண்ணுறார், ஜி ஸ்கொயரோட ஓனர், உரிமையாளரும் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. உரிமையாளர் அவரா அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர் என்ன சொல்கிறாரு, சபரீசனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை நிரூபித்தார். எங்கள் பங்காக 5000 கோடி கொடுக்குறாண்டாங்கிறது. எவ்வளோ அசால்ட்டாக பாருங்கள், பங்காக கொடுக்குறேங்கிறது. அப்போ மொத்த சொத்து எவ்வளோ இருக்கும்? இந்த கம்பெனி ஆரம்பித்ததே 2012. 14 வருஷத்தில் ஒரு பங்கு 5000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னா எப்படி சம்பாதிச்சிங்க? யார் பின்னாடி இருந்தால்? சபரீசனுக்கு இது சம்மந்தம் இல்லைங்கிற இன்னும் யாரை ஊரை ஏமாத்துற வேலை சபரீசனு? என்ன கேட்குறேன், திமுக இதுவே அதுதான் உங்களுக்கு. இப்போ திமுக அந்த டாஸ்மாக்லேருந்து மதுவை வாங்குவான், அது ஒரு குறிப்பிட்ட இதிலேருந்து வாங்குவான். அது டிஎம்கேக்காரன் பேரில் இருக்குது. அவன் பேர் யாருன்னே தெரியாது. ஆனால் அது ஸ்டாலினோட பினாமி. இதுக்கு பேர் தான் பினாமின்னு பேர். அவங்க பேரில் வச்சுக்கிட்டு அந்த கம்பெனிக்கே வாங்குவாங்க. என்னடா இந்த கம்பெனி வாங்குகிறாங்க, டிஆர் பாலு, ஜெகத்ரட்சன்லாம் விட்டுட்டாங்க, இங்கேயே போய் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது திமுகக்காரன் கம்பெனி, இவங்களுடைய பினாமி கம்பெனி. இவங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் இருக்கவே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் தொடர்பு இருக்கும். ஜி ஸ்கொயரில் வந்து அப்படி உருவாக்கப்பட்ட கம்பெனி தான். டைரக்டர் பாருங்கள் வேறு வேலை இருப்பாங்க, அது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும். அப்படி அந்த நிறுவனருக்கு நான் கேள்விகளை கேட்குறேன். அது சபரீசனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்கள் ஜி ஸ்கொயருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறீங்களே. உங்களுக்கு மட்டும் சிஎம்டிஏ உரிமை இதெல்லாம் வந்து எப்படி உடனே கிடைச்சது சொல்லுங்கள்? அப்பப்போ கிடைச்சிருமே, லஞ்சமே கொடுக்காமல் கிடைச்சிருமே. எப்படி? யார் வாங்கி கொடுத்தா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். அடுத்தது, எங்கே பஸ் ஸ்டாண்டு வைக்கிறான், எங்கே புது செக்ரட்டரியேட் கட்டுறான், எங்கே ஏர்போர்ட் வைக்கிறாங்கிறது முதலே அட்வான்ஸாக ஜி ஸ்கொயருக்கு கிடச்சி அங்கே போய் இந்த இடத்த வாங்கி போட்டுருவீங்களே. இதெல்லாம் முன்கூட்டியே சொல்கிறது யார் உங்களுக்கு? அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கிறது இருந்தால் இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும். இத்தனை கோடி, அதாவது அரசியல்வாதி ஊழல் பணத்தில் பணம் சம்பாதிக்க தமிழ்நாட்டு அரசியல்வாதி நிறைய பேர் சொல்கிறேன், பூரா சம்பாதிக்கிற பணத்தை ரியல் எஸ்டேட் கம்பெனிகிட்ட போய் கொடுத்துருவான். ஸ்டாலின்லேருந்து, இவர்கிட்டருந்து, பன்னீர்செல்வத்திட்டேருந்து எல்லா அரசியல்வாதிகளும், திருமாவளவனும் அப்படி தான், ரியல் எஸ்டேட்காரன்ட்ட கொடுத்துருவான். பங்கில் அவன் பேர் வராது, ஆனால் அவனுக்கு மாதம் வருமானத்தை கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மங்காமும் போட்டு போயிட்டாங்க. ஆட்சி விட்டு போனோன்னா 1000 கோடி 2000 கோடின்னு மங்காம் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஸ்டாலின் இங்கே விட்டுட்டு சவுதி அரேபியாவில் போய் ஸ்டாலினும் டிஷர்ட்டும் போய் பெரிய லூலு கம்பெனியில் போய் முதலீடு செஞ்சான். வெளிநாட்டுக்கு அவன் இன்றைக்கி ஆட்டையை போட போகிறான்னு தெரியல, வெளிநாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஒரு இதுதான் இது. அதனால தான் ஜி ஸ்கொயருக்கு இத்தனை ரகசியங்களும் அரசாங்க ரகசியங்களும் எப்படி வந்தது, எப்படி இவ்வளவு பணம் வந்தது, 5000 கோடி பங்கு இருக்கிற அளவுக்கு பணம் எங்கே வந்தது, அதனுடைய இயக்குனராக இருப்பவர் முன்னாடி வாங்க, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, எப்படி இவ்வளோ பணம் வந்தது, இப்படி சொத்துக்களை எப்படி வாங்கினீங்க, உங்களுடைய வருமானம் ஆரம்ப கட்டத்தில் 2012 என்ன, எல்லாம் சொல்லுங்கள், அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. விஜய் மேலே பெரம்பூரில் ஜெயிச்சு செல்லாதுன்னு கேஸை போட்டான். யோகியம் உத்தமைங்க தமிழ்நாட்டில் இருக்கான்ல திமுககாரங்க. என்னென்னா, அந்த பெரம்பூர் தேர்தலில் சின்ன பசங்கள்லாம் குழந்தைகள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களாம். அதனால் குழந்தைகளை பண்ணினதுனால இந்த தேர்தல் செல்லாது அப்படிங்கிறாங்க.
வெளிநாடுகளிலிருந்து பணம் முதல்ல குழந்தைகளுக்கு வருவாங்க. குழந்தைகள் அவங்க இஷ்டத்தில் பண்ணாங்க. எதை விஜய் ரசிகர்கள் அவங்க கூட்டம் விஜய் கோட்டு கேட்குறாங்கன்னு எல்லாம் சேர்ந்து போயிருப்பாங்க. 15 வயசு 14 வயசு பசங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு இந்த திருட்டு கூட்டம் மதுரை தோத்து பருவம் திரும்பி இருக்குது. வீடியோ எடுத்து வச்சு இப்போ கேசப்பட்டு குழந்தைகளை கொடுத்துருக்கிறார்கள். ஏன் நீ மட்டும் செத்தவன் ஓட்ட போட்டையா இல்லையா? நீ மட்டும் வீடு மாறி போட்டவன் ஓட்ட போட்டையா இல்லையா? 75 லட்சம் எடுத்தானே சாரில் அந்த லிஸ்ட்டை பூரா கையில் வச்சு உங்கள் அப்பா ஸ்டாலின் கருணாநிதி அவ்வளோ பேரும் கள்ள ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிங்க. எந்த தேர்தலையாவது கள்ள ஓட்டு போடாமல் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா? ஆக இந்த யோகியர்கள் குழந்தைகளை வச்சு பண்ணாங்க. அடுத்து வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததுங்கிறாங்க. அதனால் செலெக்ஷன் சொல்லாது. இப்போ தான் 900 கோடி கொடுத்தேன்னாரு மார்ட்டின். சட்டசபையிலே சொன்னார். பதில் சொல்ல துப்பு இல்லை. உங்கள் வீட்டு மாமனார்கிட்ட தான் கேட்கணும்னு நீங்கள் 200 கோடி ஆல்ஸ்டாம் ப்ரைவேட் லிமிட்டட்னு மெட்ரோ இதில் வந்துக்கிட்டு நன்கொடையாக வாங்கியிருக்கீங்க. நீங்கள் யோகியலா? அங்கே கடைசி கருணாநிதி டிவிக்கு இது 2G ஊழல் இதில் அங்கேருந்து 200 கோடி. ஸ்வான் டெலிகாம் அவங்ககிட்ட 200 கோடி. இப்படி யோகியங்களை நீங்கள் உத்தமர்களை போய் கேஸை போடுறான் பாருங்கள். எல்லா தேர்தலையும் எதிர்த்து கேஸை போட்டான். இவங்க வந்துக்கிட்டு இல்லை அதெல்லாம் போய் இன்னும் மறுத்துருக்காங்க. ஏன் கேஸை போட்டான்னா இப்போ ஸ்டே கொடுத்துட்டாங்க. தேர்தல் வந்தால் டெபாசிட் போயிடும். டெபாசிட் தேர்தல் வராமல் ஆட்சிக்கு வரணும். அவங்க ஐடியாவே அதுதான். இன்றைக்கி ஸ்டாலின் வெக்கம் நாமம் ஒரு அறிக்கை விட்டுருக்காருப்பா. 9வது அடி வருட இதில் அடி எடுத்து வைக்கிறேன்னுங்கிறாரு. தோற்று கேவலப்பட்டு அவரே தோற்று போயிட்டார். பெரிய சாதனை மாதிரி திமுக தலைவராக 9வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறேன். 5 வருஷம் முடிஞ்சோன்னா கட்சியவே குட்டிச்சோறாக்கிட்டீங்க. கட்சியை எடுத்து மூடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. 9வது வருடத்தில் வர என்ன பெருமையாக சொல்லிக்கிட்டேன். அப்படி அது இன்னொன்று சொல்கிறார். 9வது வருஷம்னு சொன்னால் பரவாயில்ல. இன்னொன்று என்னென்னா மீண்டும் வெற்றி பெற வைப்பேன். ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அவருக்கு. ஓவர் கான்ஃபிடென்ஸ். மீண்டும் வெற்றி பெறணுங்கிறாரு. எங்கே போய் வெற்றி பெறுறது? அடுத்த எலெக்ஷன் வச்சா டெபாசிட் போயிடும். 19% ஆகிப்போச்சு. இனி நாளாக இன்னும் குறையும். ஏற்கனவே சொன்னபடி சாதாரண இன்னொரு திருமாவளவனா மாறப்போகிறாரு ஸ்டாலின். இந்த லட்சணத்தில் அவரை அழிக்க விடுறாரு. இன்றைக்கி எனக்கு 9 வருஷம் ஆயிடுச்சுன்னு எலெக்ஷனை நடத்தக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சு 5 இடைத்தேர்தல் அவங்க ஹைகோர்ட்டு ஸ்டே கொடுத்துட்டாங்க. நடத்தாதப்பான்னு நான் அப்போவே சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டு போங்கன்னு. இப்போ ஹைகோர்ட்லேயே ஸ்டேயை வெக்கேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. விஜய் நல்ல முடிவு. இது முடியலைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இது கோமாளித்தனம். கேஸையும் நடத்த மாட்டாங்க. 10 வருஷம் 15 வருஷம் எலெக்ஷனும் நடத்தக்கூடாதுன்னுருவாங்க. அப்போ என்ன தான் வழி? இழுத்து மூடி இல்லாமல் தமிழ்நாட்டையே 108 எம்எல்ஏ இருக்குது. இவன் போடுவான் 1000 கேஸு. இவன் யோக்கியனா இல்லை உத்தமனா? எல்லாம் கள்ள ஓட்டு போடுற பையனுங்க. கள்ள ஓட்டு போட்ட பசங்க கள்ள ஓட்டு. ஆனால் அவன் யோக்கியம் மாதிரி மற்றவங்கள குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போனான். வெளிநாட்டில் இருந்த படம் யோகியங்களுக்கு பூரா கொள்ளையடித்து இவங்க இருக்கிற பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் கொட்டுறான். இப்போ கேட்டிங்கன்னா விஜய்க்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே பணம் வந்தது அப்படின்னு கொண்டு வருகிறான். கிறிஸ்தவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாலின் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததுங்கிறது கிறிஸ்டியானிட்டி ட்ரஸ்ட்லேருந்து நிறையா பணம் வந்திருக்குன்னு இன்டைரக்டாக சொல்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் ஸ்டாலின். எப்போச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்தியா டுடே. அதில் சிஎன்டி ஓட்டர்ஸ் அப்படின்னு அதுக்கு ஓரளவு எப்போ உண்மையாக இருக்கும். ஆனால் போன எலெக்ஷனில் சொன்னது அதுவும் ஜாலியாக வரல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிரதமராக யார் யாருக்கு ஆதரவுன்னு கேட்டிருக்காங்க மக்கள்கிட்ட. 49% மோடிக்கு ஆதரவுன்ட்டாங்க. 27% பெரிய டிஷர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டாங்க. பெரிய டிஷர்ட்னால் நம்ம தெரியும்ல, டெல்லி டிஷர்ட் அவங்களுக்குன்ட்டாங்க. 3வது விஜய்க்குன்ட்டாங்க. 4வது இந்த கருப்பாம்பூச்சி கருப்பர்களுக்கு சொல்லியிருக்காங்க. மோடிக்கு 49% மக்களின் ஆதரவு. பெரிய டிஷர்ட்டுக்கு 27%. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நம்ம விஜய்க்கு 9%. இந்த கருப்பாம்பூச்சி பேர்களுக்கு 1%. இந்த கருப்பாம்பூச்சி பேர்களுக்கு 1% ஓட்டு அமைச்சிட்டு ஸ்டாலின் தான் மிகச்சிறந்த முதலமைச்சருங்கலாம். என்னத்தை பண்ணுறது? தமிழ்நாட்டு உள்ளே நுழைய விடலாமா? ஸ்டாலின் தான் சிறந்த முதலமைச்சர்னு சொல்லு. விஜய்க்கு 9% ஓட்டு. சரி, மோடி அடுத்த தேர்தலில் நிற்க மாட்டார். ஏன்னா 75 வயசு ஏற்கனவே ஆயிடுச்சு. இந்த செப்டம்பர் வந்தால் 75 முடியுது.
அவங்க கட்சி விதிப்படி 75 வயசுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதனால் அடுத்த எலெக்ஷனில் மோடின்னு இருக்க மாட்டார். அப்போ பெரிய டீச்சருக்கு 27னா அந்த ஓட்டு சதவீதம் எப்படி மாறும்னு தெரியாது. விஜய்க்கு வெறும் 9%, அது எப்படி கூடுதோ குறையுதோ தெரியுது. அதனால் இதுதான் வச்சுப்போம். வந்தால் நல்லது தான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு பிரதமர் ஆவாங்க. கருணாநிதி இருக்கிறவரை அதுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படியே பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஒரு தமிழனுக்கு வந்தால் நாம் பெருமை அடைவோம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. இன்றைக்கி விஜய் புழல் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கார். அப்படியே புழல் ஜெயிலுக்கும் போய் அதிகாரிகளை பார்த்துட்டு அங்கே வசதியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், நான் சாதாரண ஆள். நான் புழல் ஜெயிலுக்கு போனோடனே என்னை ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் ஆஸ்பத்திரியில் இருந்து என்ன பண்ணேன், மற்ற இடங்களுக்கு போய் அங்கெல்லாம் கைதிங்க எப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொரு யூனிட்டாக போய் பார்த்தேன். அதில் பல மனித உரிமை மீறல்கள் ரொம்ப இருந்தது. வெளியில் வந்தோடனே பேசினேன். எப்போ கண்ணாடியை பார்க்காதவன் பல வருஷமாக உள்ளே இருக்கான். டெய்லி எடுக்க முடியாத ஏழைகள்லாம் உள்ளே இருக்காங்க. நான் வீட்டிலேருந்து வரும்போது கொண்டு வருவேன்னு சொல்லி எனக்கு எதுவும் வரணும், ஒரே ஒரு ஆப்பிள் கொடுங்க சார், சாப்பிட்டு பல வருஷமாச்சு ஆப்பிள் எல்லாம் அப்படிம்பாங்க. எனக்கு கிடைச்ச ஆப்பிள்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன். மனிதர்கள் மிருகங்களாக நடத்தப்படுகிறார்கள். அதுவும் இந்த உள்ள ஜெயிலுக்கு வர்றவனை ஒரு 2 நாள் அவங்க அவதிப்பட வைக்கிறாங்க. அதைத்தான் நான் யோசித்தேன். நாங்களாம் நல்லது செஞ்சோமோ என்னமோ தெரியல. நேரடியாக ஆஸ்பத்திரி போன மற்றவன் 2 நாள் அந்த இதுக்கு லெட்ரினுக்கு பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. 2 நாள் நைட்டில் யூரின் வந்தாலே போக முடியாது. எந்த முதலமைச்சர் இருந்தாலும் அதிகாரிகளை பார்த்துட்டு வந்துடுறாங்க. இந்த அடிப்படை தேவைகளை யாரும் பார்க்குறது இல்லை. விஜய் போய் வெளியில் பார்த்துட்டு வந்துட்டார். அங்கே மனித உரிமை மீறல்கள் நிறையா நடக்குதுப்பாங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இங்கே அதிகாரிகள்கிட்ட விவரம் கேட்குறது முக்கியம் இல்லை, உள்ளே போயிடணும். கைதிகள்கிட்ட விவரம் கேளுங்க. அவன்லாம் என்னையா குற்றம் நிரூபிக்கப்படாத கைதி, குற்றம் நிரூபிக்கப்பட்ட கைதிகள் வசதியாக இருக்கான். நாட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல சாப்பாடு, அங்கே சாப்பாடு நல்லா இருக்குது, அவர்களுக்கு பல சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த குற்றம் நிரூபிக்கப்படாமல் அந்த பொய் கேஸு இந்த கேஸு இதெல்லாம் வெறும் பாக்ஸோ கேஸாக போடுறான் போலீஸு. அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்க என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க. பாக்ஸோ கேஸுன்னா அவனுக்கு பெயிலும் கிடைக்காது, குண்டர்கள் சட்டத்தில் போட்டுருவான் 1 வருஷம். அவன் பார்த்தா அப்பாவியாக இருக்கான். பல அத்துமீறல்கள் ஜெயிலில் நடந்திருக்கு. இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிருக்காரு விஜய். அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கெட்டு வந்து விட்டார். உண்மையான கஷ்டம் தீராதான்னு தான் பல பேர் இருக்காங்க. பதவியில் இருப்பவர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நல்லது செய்யுங்க. நான் தான் உள்ளே போயிட்டு இருந்தேன். செந்தில் பாலாஜி எப்படி இருந்தார், அவர் இருந்த ரூமை காமிங்கன்னு எல்லாம் போனேன். என்னை கூப்பிட்டு காமிக்கிறான். அங்கே இருக்கிறவன் ஏன் சொல்கிறான், நீ யூடியூப்பில் பேசுங்க சாருங்கிறான். எதுக்கு பெரிய பெரிய அதிகாரி காமிக்கிறான்னா, யூடியூப்பில் எல்லாம் பேசுங்க. இப்படி அநியாயம் பண்ணாங்க பாருங்கள் மற்ற கைதிகளின் நிலைமையை. காலையில் செடிக்கு தண்ணி ஊற்ற தண்ணி கொண்டு வருவாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா கஞ்சா கடத்தினாங்கிறான். அவன் சார் எனக்கு 1000 ரூபா கிடைக்கும் கொடுத்து விட்டான், முதலாளி என்னை கைவிட்டுட்டான் சார் அப்படிங்கிறான். எனக்கு பெயில் எடுக்கிறதுக்கு பணம் இல்லை சார், உறவினர்கள் இல்லைங்கிறான். என்னத்தை சொல்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. விஜய் போனதோட அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு வந்துட்டார். கைதிகள் படும் கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டார்கள் அதிகாரிகள். உண்மையான கைதிகள் நிலத்தை உள்ளே போய் பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. மற்றவர்களுக்காக நான் கோரிக்கை வைக்கிறேன். கேட்பதும் கேட்காததும் உங்கள் உரிமை. கோரிக்கை வைக்கிறது எங்கள் கடமை. நாட்டு நடப்பில் நல்லது நடக்கணும், நீதி கிடைக்கணுங்கிறதுல. அங்கே அப்பாவிகள் பல பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த தடவையாவது ஆய்வு மேற்கொண்டு உள்ளே போய் கேளுங்க. குறைகள் பாக்ஸ் அங்கே வைங்க, கிரீவன்ஸ் பாக்ஸு. அவங்ககிட்டெல்லாம் குறைகள் கேளுங்க, சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஏவா வேறு பேசியிருக்கார் சட்டசபையில். கருணாநிதிக்கு கடலுக்குள்ளே பேனா செலவைக்க கோரிக்கை விடுத்தாங்களாம் மக்கள்னால் நம்மலாம். நீங்கள் பாச கோரிக்கை விடுத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு நானும் கோரிக்கை விடல.
எனக்கு தெரிஞ்சு எந்த மக்களும் கோரிக்கை வரல. ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வச்சார், லைப்ரரிக்கு பேர் வச்சார், ஊர் ஊராக பேர் வச்சார், செலவு வச்சார். அதனால் கடலுக்குள்ளே போய் செலவைக்கணும்னாரு. அப்போவே சொன்னாங்க, 80 கோடி ஆகுமையான்னாரு. இல்லை அது அதை ஏவாவல்னு சொல்ல மக்கள் கோரிக்கை விட்டாங்கண்ணா. அதனால் ஆனால் ஸ்டாலின் வேணான்ட்டாரான். அடப்பாருங்க, நான் உங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்னே தெரியல. இப்படிப்பட்ட பிடிப்பாட அண்ட புலகாப்சு சொல்லுது. ஸ்டாலின் தான் ஏன் செலவைக்கணும்னாரு 80 கோடி. அவங்க அப்பா விட்டு பணமாக போகுது, நம்ம பணம், ஏழைகளின் வரி பணம், பணக்காரர்கள் கொடுத்த வரி பணம். அது வேணான்ட்டானா. ஏன்னா நாட்டு நிலைமை சரியில்லைன்ட்டாங்க. நாடே கடனில் இருக்குது. இப்போ போய் எங்கள் அப்பாவுக்கு 80 கோடி வைக்கலாம்னா என் நாட்டா அன்னைங்க இப்படியா அது பண்ணுறது? ஏவாவேலு உங்களுக்கும் இது இருக்காது, மனசாட்சியிலே பொய் சொல்கிறதுக்கும். சரி, நாட்டு நிலை நிதி நிலைமை சரியில்லைன்னு ஒரு 250 கோடியில் அப்பாவுக்கு ஏன் சமாதி வச்சார்? அதையும் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. சமாதியில் இந்த தயிர் வடை இது ஏன் கொடுத்தாங்க? காஃபி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்தாங்க. எவனாச்சும் உள்ளே வரணும், காஃபி கொடுத்தா வருவான், தயிர் வடை கொடுத்தா வருவான் அப்படின்னு தானே போட்டிங்க. அதனால் இதுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம் ஏதோ சொல்லியிருக்காரு. அதனால் ஸ்டாலின் வேணானாராம். நல்ல வேலை, அது காலத்தின் கோலம், அது காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா கடலையை நாசம் பண்ணியிருப்பாங்க, மீனவர்கள் மீன் பிடிக்கிறதும் போயிருக்கும். அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. கருணாநிதி 80 அடி சிலை நீங்கள் இந்த அரசாங்கம் இல்லைன்ட்டாங்க. அது மாதிரி மற்றதையும் போக போக ஒரு பைசா செலவு பண்ணாதீங்க சமாதிக்கு. ஒரு பைசா செலவு பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தர் 1000 லட்சம் கோடி வச்சுருக்கிறவங்க செலவு பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. ஆணவ கொலைக்கு புதிய சட்டம் கொண்டு வர போகிறாங்க. அது என்ன புதிய சட்டம்னா, தப்பாக நினைக்காதீங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக பேசுகிறீங்க. ஆணவ கொலைகள் நடக்குது உண்மைதான். அது ஜாதியின் அடிப்படையில் நடக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னென்னா, ஒரு பொண்ணு பையனை விரும்புது, பேரண்ட்ஸ் வேணாம், பெற்றோர்கள் வேணாங்கிறாங்கன்னா ஜாதி மட்டும் காரணம் இல்லை. அதே பையன் ஐஏஎஸ் படிச்சிருந்தால் வேணாமாண்ணா? அதே பையன் ஐபிஎஸ் படித்தா வேணாம்? பெரிய போஸ்டில் இருந்தால் வேணாமாண்ணா? பல ஆணவ கொலைகளில் அந்த பெண்ணுக்கு ஈடாக இருக்க மாட்டான். என்கிட்ட பல வழக்குகள் வருது, சார் இவன் எப்படி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அவங்க கேட்குறது என்ன தெரியுமா? சார் இவன் சீட்டை குடிப்பானா, இவன் தண்ணி பல்லுக்குள்ளே அடிப்பானா அப்படிம்பாங்க. சின்ன பேர் ட்ரக் அடிப்பானா சார், கஞ்சா அடிப்பானா, வேலையில் இருக்கானா, இதெல்லாமே கேட்டு தான் மணமக்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. நான் டிடெக்டிவ் இருந்தால் இது சம்மந்தமான கேஸும் வரும். ரொம்ப வேண்டியவங்களுக்கு மட்டும் பார்த்து சொல்ல, எல்லாருக்கும் பார்க்குறது இல்லை. அப்போ அவர்கள் எதிர்பார்ப்பது பெண்களின் உறவினர்கள், பையன் நல்ல பையனாக இருக்கணும்ப்பா, வசதியான பையனாக இருக்கணும், இல்லை படித்த பையனாக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், இப்படி தான் பார்ப்பாங்க. இது எதுவுமே இருக்காது, வெறும் காதல் அப்படின்னீங்கன்னா அது திட்டமிட்டு இதெல்லாம் ஒருதலை காதலாகவும் இருக்குது. அதில் கொலை பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் திட்டமிட்டு இந்த பொண்ணுங்களை போய் இது பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளை ஆதரிக்கப் போவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி காதலெல்லாம் ரெடிமேடு காதலாக இருக்கக்கூடாது, உருவாக்கப்பட்ட காதலாக இருக்கக்கூடாதுன்னு தான் மற்ற ஜாதிக்காரர்களோட பெரும்பான்மையானவங்க சொல்கிறாங்க. பெண்களின் பெற்றோர்கள்ட்ட நான் பேசினேன். அப்போ அவங்க ஜாதியை மெயினாக வைக்கலை. சார் பையன் ஒன்றும் இல்லாதவங்க சார், என் பொண்ணுக்கு சாப்பாடு போட எப்படி சார் போடுவாங்கிறாங்க. அந்த கோபத்தில் போய் கொண்டுட்டோம் சாருங்கிறாங்க. ஸோ பல பிரச்சனைகள் இருக்குது. சும்மா ஜாதி மறுப்பதுக்கு போய் இது பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்கன்னு வைங்க. ஏற்கனவே கொலை செய்தால் தூக்கு தண்டனை, ஏற்கனவே கொலையில் ஆயுள் தண்டனை, ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு புது சட்டம் போட்டு இன்னும் என்னையா கொண்டு வர போகிறீங்க? அதில் அந்த சட்டத்தில் இன்னும் கொண்டு வர போகிறீங்க? அவனை தான் தூக்கில் போட சொல்லி தானே சட்டம் இருக்குது. இப்படி ஊரை ஏமாத்துறீங்களா? இல்லை இவங்களை அந்த வன்னியர் சட்டம், அது தனி சட்டம். என்ன சட்டம்? அவனுக்கு தான் தூக்கில் போடுறாங்களே, அவங்கள தான் ஆயுள் தண்டனை வைக்கிறாங்களே. இன்னும் வேறு என்ன சட்டம்? இன்னும் பலமாக இன்னும் கடுமையான சட்டம் என்ன சட்டம்? கொலையை யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை இதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கொலைக்கு பெற்றோர்கள் உதவிகரமாக இருந்தால் அவர்களுக்கும் அதுக்குரிய தண்டனை இருக்குது ஐபிசியிலேயே.
அப்போ ஊரை ஏமாற்றுவதற்கு, இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர்களை ஏமாற்றுவதற்கு காதெல்லாம் ஒரு இதாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்ட்காரன் வரவேற்றிருக்கான், வரவேறு. ஆனால் இதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசு. பிரச்சனைகள் அதுக்கு இது தெரியுமா உங்களுக்கு? நான் வழக்கறிஞர்னால பல வழக்குகளை பார்க்குறேன். அதில் சில விஷயங்கள் இருக்குது. வெறும் ஜாதி காரணம் அல்ல, ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் காரணம். அதில் நீ நல்லவனை கொண்டு வாப்பா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை, நல்ல வேலையில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா படித்தவன், அவன்கிட்ட கெட்ட வழக்கம் இல்லை, கஞ்சா அடிக்க மாட்டான், இது பண்ண மாட்டான், தண்ணி இது பண்ண போதைக்கு அடிமையாக மாட்டான்னு நீ கொண்டு வா. எந்த பெற்றோராச்சும் முடியலைன்னா நான் முடிச்சு வைக்கிறேன். ஜாதியை அடிப்படையாகவே வைக்கலை. ஜாதியை காரணமாக கட்டினாங்கன்னா பேசி முடிவு பண்ணுறேன். நல்ல பையங்க, ஜாதியை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு வைப்பான். அதுதான் இப்போ இதுக்கு வந்து ரொம்ப கடுமையான சட்டம். இது விஜய் அரசாங்கமும் அறிவிப்பு விடுறாங்க. ஆமாம், கடுமையான நடவடிக்கை. என்ன கடுமையான நடவடிக்கை? தூக்க விட வேறு என்னையா போட போகிறீங்க? ஆயுள் தண்டனை விட வேறு என்னையா போட போகிறீங்க? அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை. இதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. நான்லாம் ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த கக்கனை வந்து ரோல் மாடலாக வச்சுருக்கேன். கக்கன் மாதிரி இருக்கணும்னு பல தடவை பேசியிருக்கேன். அவன் ஜாதியை பார்த்தா பேசினேன். அதனால் இதுவெல்லாம் ஒரு சட்டம், மக்களை ஏமாற்றக்கூடியதுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது நமது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.